ஒரு வாசக நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாசகம் என்ற புதிய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அதற்கு ஆதரவு தருமாறு நேயர்கள் பாதம் தட்டு பணிகின்றேன். இந்த ஒரு வாசகம் என்ற சேனலுக்கு நிச்சயமாக நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு, அதுக்கு நன்றி கடனாக நிச்சயமாக நேயர்கள் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டுகின்றேன். அந்த வகையிலே 29/3 கன்னிராசிக்கு பண்பட்டவர், சொல்லின் செல்வர், வித்தகர், அறிவாளி, புன்சிரிப்பு, மௌனம், எல்லாத்துக்குரியவர் நீங்க தான். எல்லாத்துக்குரியவர் கன்னிதான். பாசம், சொல்ல அளவில்லாத பாசம். அது தாயா இருந்தாலும் சரி, சேயா இருந்தாலும் சரி, அது தாயா இருந்தாலும் சரி, தாரமா இருந்தாலும் சரி, பாசம்னா எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடியவர் கன்னிராசி. அப்ப கன்னிராசிக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப 6 மாசம் நல்லா இருக்கு. இப்ப 6 மாசம் நல்லா இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அவசியம் இல்லை? குரு பலம் இருக்குது. உங்க ரிஷபத்துல இருந்து 5ஆம் பார்வை பாக்குறாரு. அப்ப ரிஷபத்துல இருந்து 5ஆம் பார்வை பார்க்கும்போது கேது இருக்காரு. கேது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், குருவும் கேதுவும் நட்பு கிரகம். குருவும் கேதுவும் ஒன்றோடொன்ற உணர்வுகளுக்கு உட்பட்ட கிரகம். அதனாலதான் குரு திசையில கேது புத்தி, கேது திசையில குரு புத்தி வரும்போது ஒரு அளவிட பெரிய லாப நோக்கங்கள் உண்டு ஒவ்வொரு ஜாதகருக்கும், அவர்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து. அப்ப கண்டிப்பாக கண்ணில கேது, அப்ப குழந்தைகள், படிப்பு, அறிவு, வெளிநாடு, தொலைதூர பயணங்கள், தொண்டு நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், இது சம்பந்தப்பட்டது, கடவுள் வழிபாடுகள், ஆலயத்தை, திருப்பணி, உளவார பணிகள், எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு செக்டாருக்குள்ள போங்க, ஒவ்வொரு செக்டாருக்குள்ள போகும்போது நமக்கு எவ்வளவு இருக்குது பாருங்க. பல அபிரதமான லாப நோக்கமெல்லாம் இருக்குது, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறோம். அதை தெரிய வைக்க கொள்வது இந்த கன்னி ராசி. பேச்சாற்றல், வசீகர பேச்சு, செயலாற்றல், வசீகர தன்மை, அமைதி பூங்காவனம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேச்சை குறைச்சு செயல்ல இருப்பாங்க. கர்மமே கண்ணாவும் இருப்பாங்க கன்னி ராசிக்காரவங்க. அதனாலதான் கன்னி மூல கணபதி மிக மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம். கன்னி மூலை மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம். அதனாலதான் புதன் இங்க உச்சத்துல வச்சிருக்காங்க. யார வச்சிருக்காங்க? புதனுக்கு உச்சத்தை வச்சிருக்காங்க. சுக்கிரன்னு நீச்சத்துக்கு வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப நீச பங்கராஜ யோகமா இங்க வர்றாங்க பாருங்க. அவர் சொந்த வீட்லயே பகையும் உச்சமும் நீச்சமும், இது எங்கேயாவது இருக்குங்களா பாருங்க. அவங்க எல்லாமே அந்த சொந்தக்காரவங்களே இருக்காங்க. இப்ப மேசத்தை தருங்க, சூரியன் அப்பா, சனி மகன், அப்ப சொந்தக்காரவங்க. சூரியன் உச்சம், சனி நீச்சம். அப்ப மகரத்தடுங்க, மகரத்துல செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். அதுல என்ன வித்தியாசம் நம்ம பாக்குறோம் பாருங்க. அதுல என்ன நம்ம வித்தியாசம் பார்க்கிறோம்? இது எல்லாம் ஒண்ணும். ஆனா ரிஷபத்தை மட்டும் எடுத்துக்கங்க. ரிஷபத்துல ராகு நீச்சம், சந்திரன் உச்சம், பாத்தீங்களா? அப்ப எப்படி ஒன்றோட ஒன்று அந்த பாவக தன்மையே மாறுது. அந்த பாவக தன்மையே மாறும் பொழுது அப்ப சனி பயிற்சி கன்னி ராசிக்கு நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். உங்களுடைய தசாபக்தியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்தை அறிவுறுத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்து என்ன நடக்குங்கிறது பாருங்க. அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு பார்த்தா நிச்சயமாக ஒரு நல்ல மிகப்பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, ஹயக்கிரீவர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பா நல்லா பண்ணுங்க. சக்கரத்தாழ்வார் நல்லா கும்பிடணும். ஒரு 21 குரு தானே, ஒரு 21 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்துக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. நெய்யெல்லாம் விளக்கெல்லாம் போட வேண்டாம், ஊத்துனா போதும். தீபம் எரியும் போது ஊத்துனா போதும். 21 சனிக்கிழமை. இன்னும் சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் நேயர்களுக்கு சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து வர்றதுனால தயவு செய்து மறந்துடாதீங்க. அப்படி நினைச்சு வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு.
பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சனி பயிற்சி பயப்பட போதும். அடுத்து நமக்கு கண்டகச்சனி ஆவறது, எதை கெடுக்க போகுது. கண்டகச்சனி கெடுக்க மாட்டார். கண்டம்னா பயப்பட வேண்டாம். கண்டம்னா பயப்படணும். பார்வை இருக்குது இல்ல, சனி பார்க்கிறாருல, கேது தானே அங்க, வேற யாரும் இல்ல, கேது தானே இருக்கார். சனி கேது பார்வை, சந்திரன்ல இல்ல. எனவே கண்டிப்பா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியும் ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொண்டு விட்டுகிறேன்.